அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். இப்போ நம்ம அந்த சுகபிரம்மரை கும்பிட்டதுனால நீம் கரோலி பாபா அந்த பறவையை நம்ம பார்க்குறோம். அதனால தான் நமக்கு இப்போ அந்த பொங்கல் சமயத்தில் நம்ம என்ன பார்க்கணுமோ அது சமயபுரம் மாரியம்மான்ற விஷயத்தை நம்ம பார்க்குற மாதிரி வருது. சில கடவுள்களை நம்ம வணங்கும்போது அந்த கடவுள் உங்களுக்கான இப்போ அவர் நைனிட்டாலில் இருக்கார். அவருடைய இது இருக்குது. அவர் இங்கே இப்போ இல்லைன்னா கூட எல்லா சித்தர்களுமே அவங்களுடைய ஆத்ம ரூபமாக அந்த கடவுள் நிலையில் அவங்க இருக்கிறாங்க. அந்த நம்மளுக்கு காமிச்சு கொடுத்தது ஏன்னா, நான் தொடர்ந்து நீங்கள் பண்ணீங்களோ இல்லையோ, ஆனால் நான் பண்ண மதங்கேஸ்வரர் ராஜமாதங்கி எந்திரம் போட்டு தொடர்ந்து 9 வெள்ளி சொல்லணும், டெய்லியே 108 முறை சொல்லணும்னு மெயினாக எல்லாரும் ராஜமாதங்கியை மட்டுமே சொல்லிவிட்டு அதை பற்றி மட்டுமே போயிடுவாங்க. அந்த அம்மா வாராகி ரூபம் ஷியாமலா, அவங்க தீய சக்தியை விளக்குவாங்க. அந்த அம்மாவுக்கு கையில் வீணை இருக்குது, அந்த அம்மாவுக்கு இது சரஸ்வதியினுடைய தாந்திரிக ரூபம், அப்படி போயிடுவாங்க. ஆனால் அது ஒவ்வொரு பூஜை மெத்தடையும் ஒரு விஷயத்தை, பிரபஞ்ச ஈர்ப்பு விஷயத்தை நான் பண்ணும்போது அதில் இன்னொரு விஷயம், இன்னொரு சக்தி இருக்கிறத நான் என்னுடைய விஷயத்தில் நடக்குது, என் லைஃப்பில் நடக்குது, எனக்கு காட்சி கொடுக்குது, எனக்கு ஒரு புரிதல், பிரபஞ்ச புரிதல் கொடுக்குற விஷயத்தில் நான் ஒன்று கண்டுபிடிக்கிறேன். அதில் அந்த மதங்கேஸ்வரர் ரொம்ப நம்மக்கிட்ட பேசத்தான் இருக்குது. ராஜமாதங்கிவர் மதங்க முனிவருக்கு, பிரம்மாவுக்கு மதங்க முனிவர் எப்படி இவரும் சுகபிரம்மரும் மதங்க முனிவரும் ஏறக்குறைய இவங்க தான். உங்களுக்கு அவர் வியாசருக்கு இது பண்ணவர். ஆனால் அந்த பிரம்மனுக்கு பிறந்த அந்த இவர் தான் மதங்க முனிவர் தான். அவர் என்ன நினச்சார்னா, இது வரணும், மதங்கேஸ்வரர் சிவபெருமானே எனக்கு மாப்பிள்ளையாக வரணும்லாம் ஆசைப்பட்டார் அவர். அந்த விஷயத்தெல்லாம் அப்போ நான் பேசி போட்டுருந்தேன். அப்போ 9 வெள்ளிக்கிழமை நீங்கள் அந்த மாதங்கிக்கான இது சொல்லிவிடுங்க பாட்டு, ஆனால் டெய்லி 108 சொல்லுங்கள், இந்த எந்திரம் போட்டுக்கணும்னு சொன்னேன். அது நீங்கள் பண்ணுறீங்களோ பண்ணலையோ, ஆனால் நான் பண்ணும்போது அந்த கடைசி வெள்ளிக்கிழமை முடிக்கும்போது தான் நீம் கரோலி வந்தார். அந்த நீம் கரோலிக்கு அப்புறம் தான் நிறைய விஷயங்கள் அந்த பறவைலாம் ரூபத்தில் நம்ம பார்த்தோம். அது அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டு குயிலாக இருக்கட்டும், அந்த கருப்பு குயிலாக இருக்கட்டும், அதுதான் ஃபஸ்ட்டு வந்தது. ஆனால் அந்த கருப்பு குயில் எப்போ ஒரு முறை தான் வருது, ஆனால் முதல் முறை அந்த கருப்பு குயில் தான் வந்தது. ஆனால் அவர் நினைக்கும் போதெல்லாம் அதிகமாக காட்சி கொடுக்குது அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டு குயில். அது இன்னும் நெட்டில் போய் பார்க்கும்போது ஏஷியன் குயில்னு வந்தது. அது நம்ம கரெக்டாக அவரை பற்றி நினைக்கும் போதோ, அவர் நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல வராருன்னும் போதோ அந்த பறவை சத்தமாவது கேட்டுரும். நீங்களும் அதை கவனித்து வச்சுக்கோங்க, அது எந்த மாதிரி கத்துதுன்னு கவனித்து வச்சுங்க. அது நம்ம எப்பவுமே குயில் கத்துற மாதிரி இல்லை, அதுலேருந்து கொஞ்சம் டிஃபர் ஆகுது, ஆனால் அதே குரூப் தான் அது ஏஷியன் குயில். இதெல்லாம் உங்களுக்கு நிறைய வீடியோவாக போட்டுட்டேன். அவங்க தான், அந்த சித்தர்கள் தான் என்ன பண்ணுறாங்க, அவங்க உலக அளவில் பெரியவங்க. எப்படி உங்களுக்கு பிரம்மன், சிவன், விஷ்ணு எல்லாம் உலக அளவில் இருக்காங்க. ஆனால் உன் குலதெய்வம் உன் வீட்டை சுற்றியே, உன் வீட்டுக்குள்ளேயே நடக்கிற நிறைய பிரச்சனைங்க, உன் வீட்டுக்குள்ளேயே யாரோட யார் போட்டி இருக்குது, யாரை அழிக்க பார்க்குறாங்கன்ற விஷயத்தில் அதிக விஷயம் உங்கள் வீட்டு குலதெய்வத்துக்கு தெரியும். அந்த மாதிரி எப்படி ஒரு சிஇஓவுக்கு எல்லாம் தெரியுமா? ஒரு கம்பெனியுடைய சிஇஓவுக்கு அந்த கடைநிலை ஊழியருக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு தெரியவே தெரியாது உங்களுக்கு. கடைசி வரைக்கும் அவரை பார்க்காமையே கூட அந்த சிஇஓ இதுவாவார். ஆனால் அவங்க டீம் லீடர் யார் இருக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் நம்மளுக்கு குலதெய்வம்னு சொல்கிற விஷயம். அந்த நீம் கரோலியை நம்ம கும்பிட்டதுனால தான், தயவு செஞ்சு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால உங்கள் வாழ்க்கையில் நிறைய திருப்பங்கள், மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும் நான் சொல்கிறேன். அந்த நீம் கரோலி அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா, உங்களுடைய வட்டாரம் படி, இப்போ நீங்கள் தமிழ் சேனல் பார்க்குறீங்க, அதில் ஒரே ஒரு 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுங்கிறவங்கள ஒருத்தர் பார்க்குறீங்க. அந்த குரூப்பை வணங்குறவங்க, அந்த வீடியோவை பார்க்குறவங்கெல்லாம் நீங்கள் சமயபுரம் மாரியம்மாவை கும்புறது மூலமாக உங்களுக்கு அதிக பலன் கிடைக்கும்ன்றத யார் கொண்டு வராங்கன்னு கேட்டால் நீம் கரோலி தான் கொண்டு வந்திருப்பார் நம்மளுக்கு. அதே மாதிரி அது பறவையாக தானே நம்ம பார்த்தோம், அந்த ஒரு பறவை ரூபமாக தானே நம்ம பார்த்தோம். அது ஏஷியா அளவில் தானே அவர் இமயமலைனாவே அந்த ஏஷியா அளவில் இருக்கிற பறவை வந்தது. வேறு எந்த பறவையும் காட்டில் பாருங்கள் உங்களுக்கு. அப்போ அந்த பறவை ரூபத்தை கும்பிட்டாலே அதிக பலன் கிடைக்குது, அதிகமாக பிரபஞ்ச கனெக்ஷன் கிடைக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன். உடனே நம்மளுக்கு என்ன வந்துடுச்சுன்னா, அதுக்கு அடுத்தது சுகபிரம்மர் கிளின்ற விஷயம் வந்துருச்சு. இது எல்லாமே அந்த பின்னாடி இருந்து நம்மளுக்கு கொடுக்குற அந்த மதங்கேஸ்வரர் ராஜமாதங்கி தான். நீங்கள் எத்தனை கடவுள் உலகத்தில் கும்பிட்டாலும் சரி, நீங்கள் எத்தனை விஷயம் பண்ணாலும் சரி, அதுக்கு மூலமாக யாராக இருக்கிறாங்கன்னு பார்த்தா சிவன் பார்வதி தான் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, முதல்ல அந்த பெரிய ஆப்பிள் கம்பெனி ஓனராக இருக்கட்டும், கூகுளாக இருக்கட்டும், ஃபேஸ்புக் இதுவாக இருக்கட்டும், அந்த நீம் கரோலியை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க, சுகபிரம்மரை நம்மளுக்கு கொண்டு வராங்க. சுகபிரம்மரையும் இதில் நம்ம இணைச்சி பண்ணிக்க முடியும். இந்த சமயபுரம் மாரியம்மா கூடவும், சமயபுரம் மாறினாவே நம்ம எப்படி கும்பிடணும்னு அவர் சொன்னார், அந்த பவானி ஆனந்த் அவர்கள் சொல்லியிருக்கார்.
அந்த தனியாலாம் கூட என்னால் வேணும்னா படம் போட்டு ஃபோட்டோஷாப்பில் 7 சப்தகன்னியை அதை போட்டு இல்லை நீங்கள் கையிலேயே கூட வரைஞ்சிக்கோன்னு சொல்லியிருக்க முடியும். அவர் சொல்கிறதுலேயே எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிடுச்சு. சமயபுரம் மாரியம்மாவை சித்ராதேவியை நமகன் சொன்னாலே அந்த அம்மாவுக்குள்ளேயே அந்த 7 சப்தகன்னிகள் இருக்கிறதா நினச்சிக்கணும். ரொம்ப முக்கியம் அந்த 7ன்ற நம்பரும் இசையும். திரும்ப திரும்ப சொல்கிறேன், அம்மன் பாடுகளோ இல்லை சப்தகன்னிக்க பாடலோ அல்லது மாரியம்மா பாட்டையோ நீங்கள் போட்டு நீங்களாவது பாடணும், இல்லை கேட்கணும். அதுக்கு கூடுதல் பலன் நான் சொல்லிட்டேன். போகி அன்னைக்கு நீங்கள் வயலட் கலர் புகை மாதிரி நெத்தி போட்டுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு சமயபுரம் மாரியம்மானா அந்த 7 கன்னி தெய்வங்களை கொண்ட சப்தகன்னியை கொண்ட சித்ராதேவியை நினச்சி 9 முறை ஓம் ஹ்ரீம் நமக ஓம் சித்ராதேவியை நமகன்னு சொல்லி வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்கனவே இருக்கின்ற குற்ற உணர்வு, தாழ்வு மனப்பான்மை, இந்த 2 விஷயத்த முதல்ல பொசுக்கு சொல்லணும். அந்த நெற்றி போட்டுக்கு நடுவில் சமயபுரம் மாரியம்மாவை நினச்சி சித்ராதேவியாக நினச்சி அதுக்கப்புறமா உங்கள் மேலே யாரெல்லாம் போட்டி பொறாமல் வச்சாங்களோ, சாபம் வச்சாங்களோ, பகை வச்சாங்களோ, அதுக்கு 2வது லைனில் தான் அந்த விஷயத்தை நீங்கள் அழிக்கணும்னு கேட்கணும். இதை தான் எப்போவுமே யூடியூப்லேயும் ஜோதிடர்களும் எல்லாம் சொல்லுவாங்களோ தவிர சாபதோஷம் விலகணும், பில்லி சூன்யம் ஒழியணும், கர்மா தீங்கணும், அதை தான் சொல்லுவாங்களே தவிர யாருமே குற்ற உணர்வு, தாழ்வு மனப்பான்மை இந்த 2 விஷயத்தை பொசுக்குன்னு கேட்டிருக்க மாட்டாங்க. அந்த வயலட் கலர் புகையில் இந்த அம்மாவை நினச்சி சித்ராதேவியாக நினச்சி நீங்கள் அதை கேட்கணும். அது பொங்கல் அன்னைக்கு நான் ஒன்று போடுவேன் வீடியோ. அதாவது தை 1ஆம் தேதி கேட்கறதுக்கு இது முன்னாடி நாளே நம்ம சுத்தி பண்ணுற விஷயம். நம்ம வீட்டை சுத்தி பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கிற தீய சக்திகள்லாம் போட்டு தானே போகி வந்து எரிச்சிடுறோம். அதுலேயே உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன்னா இந்த குங்கிலியம், இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சாம்பிராணி, கட்டி சாம்பிராணி, கல் உப்பு, மிளகு, காஞ்ச மிளகாய், இது எல்லாமே அந்த வெளியில் போகிக்கு பண்ணுற இதுலேயே போடுங்க. அந்த சாப தோஷம் திருஷ்டி எல்லாமே அதில் அப்படியே பொசுங்கட்டும். அதையும் பண்ணுங்கள், இந்த வயலட் கலர் தியானமும் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. அதுக்கப்புறமா இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பொங்கல் அன்னைக்கு பண்ண வேண்டியதை சொல்கிறோம். பொங்கல் அன்றைக்கே நீங்கள் செய்யலைன்னா கூட நீங்கள் அதை எப்பவுமே சமயபுரம் மாரியம்மா படம் ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டு, நான் வந்து கலர் பிரிண்டர் வாங்கி வச்சுக்கிறேன், வழுவழு பேப்பரையும் வாங்கினேன், ஆனால் தப்பாக பிரிண்ட் பண்ணிட்டேன். இதில் பாருங்கள், நீங்கள் படம் வாங்கி வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் நான் வந்து சமயபுரம் மாரியம்மாவை தான் இப்படி பண்ணேன். இப்போ நான் வந்து ஃபோட்டோஷாப்பில் இதுலேயே சப்தகன்னிகை உள்ளே இருக்கிற மாதிரி செட் பண்ணி நான் இதை பிரிண்ட் பண்ணி இருக்க முடியும். ஆனால் நான் அப்படி பண்ணல. ஏன்னா இது நம்ம மனசுக்குள்ளேயே இந்த அம்மாவுக்குள்ள சப்தகன்னி இருக்கிற மாதிரியும், அந்தம்மா சித்ராதேவி, இந்தம்மா சமயபுரம் மாரியம்மா, இந்தம்மா வந்து ஸ்ரீரங்கநாதருடைய சிஸ்டரு, இதுங்கெல்லாம் மைண்டில் வச்சுக்கினே நினைக்கணும். எப்போவுமே நினைக்கும் போதெல்லாம் இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நினைக்கணும். அது இந்த மாதிரிலாம் செட்டாக நினைக்கும்போது அதுக்கு சம்பந்தமான விஷயங்கள் நம்ம வெளியில் பார்ப்போம். அப்போ பார்க்குறோன்னாலே நம்மளுடைய மனசை, நம்ம வாழ்க்கையை, நம்ம கதைகளை, நம்ம வலிகளை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு அர்த்தம். அது நான் என்ன சொல்லியிருந்தேன், அந்த இவர் டி நகர் குமார் சொல்லி தான் அவர் 9 சுற்று டெய்லி பிரம்மரை, இவர் சுகபிரம்மரை நினச்சி டெய்லி 9 சுற்று பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோயிலில் போய் 11 நாள் அப்படின்னு சொன்னப்போ உங்களுக்கு அந்த சுகபிரம்மரை பற்றி சில விஷயங்களை சொல்லியிருந்தேன். என்னதுன்னா, இவர் தான் குபேரனுக்கு போயிட்டு இது சொல்கிறாரு, செல்வ வளத்துக்கு பண்ணும்போது வருது, ஆனால் மறுபடியும் அவருக்கு வந்து ஆணவம் அதிகமாகிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த செல்வம் மொத்தத்தையும் சிவபெருமான் பிடுங்கிறாரு. அப்போ சுகபிரம்மர் போயிட்டு ஐடியா கொடுக்குறாரு, நீ போய் மன்னிப்பு கேளு சிவபெருமான் கிட்டன்னு. அப்போ சிவபெருமான் மறுபடியும் மன்னித்த பின்னாடியும் அவருக்கு மறுபடியும் ஏதோ இழந்துடுறாரு, மறுபடியும் ஏதோ பண்ணுறாரு, ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வச்சப்போ கூப்பிடாத போயிடுறாரு அவர். அப்போ மறுபடியும் ஒரு ஐடியா கொடுத்து, நீ சூட்சமாக வந்து இங்கே ஒரு கோயில் சொன்னேன் அன்றைக்கி நான் உங்களுக்கு, சுகவனேஸ்வரர், சேலம் சுகவனேஸ்வரர் கோயிலில் வந்து நீ சூட்சமாக வந்து அங்கே இருக்கிற லிங்கத்துக்கு நீ வந்து பூஜை பண்ணுன்னு சொன்னால் அவர் வந்து யக்ஷன் குபேரன் வந்து அவருக்கு வர முடியும் சூட்சமாக. அந்த மாதிரி வந்து பண்ணிங்கன்னா வந்து 3 மடங்கு செல்வம் அவருக்கு வருது. அந்த இடத்துல நிறைய 33 கணபதிகள்லாம் இருக்கிறாங்க அந்த இடத்துல, அந்த சேலம் சுகவனேஸ்வரர் கோயிலில். அதுக்கு தான் நான் உங்களுக்கு என்ன பண்ண சொன்னேன், நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோயிலான்னு போகும்போதே மாதுளம்பழத்தை கலந்த தயிர் சாதம், அது அவரே சொன்னது, அந்த இதுலேயே அவங்க சொன்னது, அந்த டி நகர் குமார் சொன்னதோ இல்லை எஸ்வி சேகர் இவர் சொன்னாருன்னு நினைக்கிறேன். அந்த இவரும், அதாவது ரவிச்சந்திரன், ஆவிகள் ரவிச்சந்திரனும் சொல்லியிருந்தார், எஸ்வி சேகர் அவர்களும் சொல்லியிருந்தாங்க, பவானி ஆனந்த் அவர்களும் சொல்லியிருந்தாங்க. அவங்க எல்லா சொன்னதுலேயுமே அந்த விஷயம் என்னென்னா, அந்த சேலம் சுகவனேஸ்வரர் கோயிலில் வந்து அந்த இவர் குபேர பகவான் வந்து உனக்கு சூட்சமாக நீ பண்ணு அப்படின்னு சொன்னது. அதில் அந்த இடத்துல தயிர் சாதத்தில் மாதுளம்பழத்தை போட்டு, ஏன்னா மாதுளம்பழம்ன்றது அந்த கிளி சம்மந்தப்பட்ட விஷயம். உங்களுக்கு சுகபிரமருக்கே கூட நீங்கள் மாதுளம்பழம் வச்சு கும்பிடலாம்.
அந்த மாதுளம்பழத்தை கலந்த தயிர் சாதத்தை நீங்கள் கொடுத்தா உங்களுக்கும் பலன், வேறு யாருன்னா அந்த இடத்துல கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி, அதை வாங்கி நீங்கள் சாப்பிட்டீங்களாலும் ஒரு பலன் சொல்லியிருப்பார். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு நீங்கள் இந்த சுற்றுறீங்கல்ல டெய்லி இப்போ 9 முறை, அந்த சமயத்துலையோ இல்லை அது முடிக்கும் போதோ கூட நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் பாருங்க. அந்த விஷயங்களை நான் செய்யும்போது அதுக்கேற்ற மாதிரி நான் குபேரன், இந்த சிவன் எல்லாம் சொன்னேன் இல்லைங்களா. நான் வேறு திங்கக்கிழமை சிவன் கோயிலுக்கு போயிட்டுருக்கேன். என்னை ஒரு ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு அந்த ஸ்கூல்லேருந்து 3 இடத்துல எனக்கு சமயபுரம் மாரியம்மான்ற விஷயத்தை காமிச்சு, அப்புறம் அந்த ஸ்கூலில் குபேர விளக்கே தந்துட்டாங்க. இது பாருங்கள், இந்த குபேர விளக்கே 11ஆவது நாள், அதுவும் வேறு ஏதாவது நாள் வந்திருக்கலாம். நான் 11ஆவது நாள் போய் சுற்றும்போது தான் அந்த ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு என்ன கூப்பிட்டு இருந்தது. அந்த ஃபங்க்ஷனுன்றது ஆன்மீக ஃபங்க்ஷனு. அந்த இடத்துல வந்து முருகர் எல்லா வேஷத்துலேயும் குட்டி பசங்களை இது பண்ண சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கெல்லாம் வந்து இந்த குபேர விளக்கே கொடுத்தாங்க. நான் சுத்தந்தோடு இல்லாமல் இது எப்படி கனெக்ட் ஆச்சு பாருங்கள் உங்களுக்கு. இது நானாக சொன்ன விஷயம் இல்லை. அந்த குபேரன், இவங்க இந்த சுகபிரம்மர், குபேரன், சிவன் சம்மந்தப்பட்ட விஷயம். நான் என்ன பண்ணேன், அதை எடுத்துன்னு போயிட்டு சிவன்கிட்ட அந்த கதை தெரிஞ்சதுனால தான் நான் என்ன பண்ணேன், இந்த விளக்கை நான் 11 திங்கள் போகிறேன் இல்லைங்களா. அந்த நாளைக்கு முடியுதுன்னு நினைக்கிறேன் எனக்கு 11ஆவது திங்கள். அந்த 11 திங்கள் போகிறேன் இல்லைங்களா, அந்த ஒரு திங்கள்லே அங்கே சிவன் மேலே வச்சு எடுத்துன்ட்டு அதை. ஏன்னா அந்த கதை தெரிஞ்சதுனால தான். இதுக்கு சிவன் கனெக்ஷன் இருக்குது, குபேரன் கனெக்ஷன் இருக்குது, சுகபிரம்மர் கனெக்ஷன் இருக்குது. எல்லாமே கதை தெரிஞ்சதுனால தான் நான் என்ன பண்ணுறேன், அதை பிரபஞ்சமும் எனக்கு சொல்லுது. அந்த 11ஆவது நாள் நான் குபேர விளக்கு தர வைக்கிறேன் பாருன்னு, நானும் கதை தெரிஞ்சதுனால என்ன பண்ணுறேன், அது சிவன் மேலே வச்சு எடுத்துன்னு வரலான்னு நினைக்கிறேன். அந்த கனெக்ஷன் நானும் கொஞ்சம் பண்ணணும், அந்த பிரபஞ்சமும் கொஞ்சம் சொல்லி கொடுக்கும். அதை தான் நான் தம்ப்நெயில்ல என்ன போட்டுக்கிறேன்னா, இந்த விஷயம் தை 1 கிரகங்களுக்கு எப்படி நன்றி சொல்லி பிரபஞ்ச கார்டு செட், அது கார்டு செட் பண்ணுற விஷயம் இப்போ தான் வருது, ஒன்றும் நான் சொல்லலை. அது கார்டு செட் செய்து சமயபுரம் மாரியம்மா சுகபிரம்மர் அருளை பெறுவதோடு வெற்றிகள் உங்களை தேடி வருவதை நீங்கள் கவனித்தல் நான் சொல்கிறது. அந்த கவனித்தல்ன்றதே என்னதுன்னா, நான் அவர் சும்மா அவங்க 3 பேரும் சொன்னதுலேயுமே அந்த குபேர விளக்கு, அந்த குபேர சம்மந்தப்பட்ட கதை வந்திருந்தது. அதில் குபேர கதையெல்லாம் இவர் ஒருத்தர் கொண்டு வரல. ஒவ்வொருத்தர் சொல்லி இந்த கதையில் கொஞ்சம் கொஞ்சம் குபேரன்னு, கொஞ்சம் சிவன் வேறு இடத்துல தான் வந்தது. ஆனால் கரெக்டாக நான் அதுக்காக சுற்றும்போது அந்த குபேரன் கனெக்ஷன் ஆயிடுச்சு இல்லைங்களா, குபேர விளக்கு வந்துடுச்சு இல்லைங்களா எனக்கு. அந்த மாதிரி கனெக்ஷனை நீங்கள் அதை கண்டுபிடிக்கணும். நீங்கள் இது நான் சொல்கிற விஷயங்களை செய்யறது கூட இப்போ எனக்கு எப்படி அது காட்டி கொடுத்ததோ அந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது ஏதோ ஒரு குபேர விளக்கே வரணுன்றதில்லை, ஏதோ ஒன்று அந்த சமயபுரம் மாரியம்மாவோ, சமயபுரம் மாரியம்மாவுக்குள்ள இருக்கிற அந்த சித்ராதேவி, அந்த சப்தகன்னிகளோ, அந்த சமயபுரம் மாரியம்மா சம்மந்தப்பட்ட வெறும் மாரியம்மான்ற பேரோ, அதுங்கெல்லாம் கனெக்ஷன் ஆகும் உங்களுக்கு. அப்போது நீங்கள் அந்த அம்மாவுக்காக தான் நீங்கள் உங்கள் ஊரில் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலையோ உங்கள் வீட்லேயோ நீங்கள் அதை நினச்சி கும்பிட்றீங்கன்றது அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சின்னு அர்த்தம். சுமதி சம்பத்துன்றவங்க போட்டிருந்தாங்க. 11ஆவது நாள் நான் சேர்த்து முடித்தேன். அப்போ போயிட்டு கரெக்டாக 11:11க்கு நான் டிவியில் ஒன்று பார்க்குறேன். அதுக்குள்ளேயே வந்து 3 தலை கொண்ட கிளி, அப்புறம் வந்து ஒரு குபேரனும் கனெக்ஷன் ஆச்சுன்றாங்க. ஒரு குபேரனையும் ஏதோ ஒரு கனெக்ஷன் வந்தது. அதில் 3 தலை கொண்ட ஒரு கிளியையும் பார்த்தேன். 11ஆவது நாள் நான் சுற்றுறேன்னாங்க. இப்போ இது எனக்கு வந்த கனெக்ஷன் மாதிரி தான். இந்த மாதிரி கொஞ்சம் வியூவர்ஸும் தனியாகவும் சொல்லியிருக்கிறாங்க மெயிலில் வந்து எனக்கு. அன்றைக்கி வந்து நான் கரெக்டாக இந்த ஃபோட்டோ பார்த்தேன், அன்றைக்கி வந்து நான் சமயபுரம் மாரியம்மா பார்த்தேன், அன்றைக்கி வந்து இதை பார்த்தேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உங்களுக்கு கரெக்டாக சொல்லிகிட்டே வராங்க. வள்ளின்றவங்களும் சரி, இவங்களும் வந்து நான் சொல்கிற மாதிரி மாடல் கனெக்ஷன் பார்க்குறாங்க. அந்த கனெக்ஷன் அதை பார்க்கறது தான் கவனித்தல்னு போட்டுக்கிறேன் நான். உங்கள் வெற்றி உங்களை நோக்கி வருவதை கவனித்தல் அப்படின்னு போட்டிருக்கேன். இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுனா, அது 500 பெக்சலு 400 பெக்சலில் தான் இருக்குது. அதில் பெரிய 1000க்கு மேலே 800 900 பெக்சலில் இல்லை நெட்டில் தேடி பார்த்தா. அதனால் கிளி போட்டால் கிளி வர்றதுக்கு நிறைய சான்ஸ் உண்டு. கிளின்றது உலகளாவிய இதுன்றதுனால அது இருக்கும், நெட்டில் தேடினோம்னா பெரிய சைஸில் கிடைக்கும். அதனால் இது ஒரு 1000 பெக்சலுக்கு போட்டேன். ஆனால் இது மைல்டாக தான் விழுந்துருக்குது. இது பாருங்கள், இதுவும் நான் பிரிண்டரில் தான் கொடுத்து கிளியை எடுத்துக்குவேன். சுகபிரமரையே தான் கொண்டு வரணும்னு பார்த்தேன். ஆனால் சுகபிரமர்து வந்து சைஸ் கம்மியாக தான் வருது. அதனால் நான் என்ன பண்ணேன், கிளியை போட்டுக்கலாம் அப்படின்னு இது போட்டேன். அவர் தான் பவானி ஆனந்த் அவர்கள் சொல்லியிருந்தார், கிளி பொம்மையே நிறைய நான் வாங்கிக்குவேன், கார்லேயும் வச்சுக்குவேன், நிறைய இடத்துல கிளியினுடைய அந்த குட்டி குட்டி ஸ்டிக்கர் மாதிரி கூட வச்சுக்குவேன். அதெல்லாம் வந்து ஒவ்வொரு முக்கியமான இடத்துல நான் அதை வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தார். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ இந்த 2 படம் நீங்கள் பொம்மையாக வாங்கிக்கிறதோ, இந்த மாதிரி பிக்சராக வாங்கிக்கிறதோ, ஸ்டிக்கராக வாங்கிக்கிறதோ வச்சுங்க. சுகபிரம்மர் கான்செப்டை விட்டுறாதீங்க. சமயபுரம் மாரியம்மா கான்செப்ட், அந்த சித்ராதேவி ஓம் ஹ்ரீம் நமக்கு அதையும் முக்கியமாக சொல்லணும்.
இப்போ நான் இது தொடர்ந்து இருந்துக்கிட்டே வரணும். இப்போ அந்த எல்லா கதையும் லைனாக வந்துக்கிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு இதுக்கு வந்துடக்கூடாது. நான் சொன்ன மாதிரி அந்த மதங்கேஸ்வரர் ராஜமாதங்கிலேருந்து லைனாக பிடிக்கணும். நீம் கரோலியிலேருந்து எல்லாமே அது எல்லா கான்செப்டும் பேக்கில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அந்த பறவையை பார்க்கும்போது அதுவும் ஒரு விதமாக பதில் சொல்லும். அது எல்லாத்தையும் சேர்த்து பண்ணும்போது தான் அதிக சக்தி அதிகமாக சீக்கிரமாக உங்கள் வேண்டுதல் நிறைவேற மாதிரி இருக்கும். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கார்டு செட் பண்ணுறதுன்னு ஒரு விஷயம். அது என்னதுன்னா, முதல்ல நீங்கள் எப்போவுமே சூரியனுக்கு தான் நம்ம பண்ணுறோம் பொங்கல்ன்றதே. அது நீங்கள் எப்போவுமே பண்ணியிருக்கலாம். எத்தனையோ முறை நான் சொல்லியிருக்கேன் அது நீங்கள் பண்ணலான்னு. அதை நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லா கிரகத்தையுமே நீங்கள் இதுக்கு குளிச்சுட்டெல்லாம் பொங்கல் வைக்கிறதுக்கு ரெடியாக வரீங்க இல்லைங்களா, கிழக்கு நோக்கி சூரியனை பார்த்துட்டு எல்லா கோள்கள் பேரையுமே சூரியனை பார்த்துக்கிட்டே சொல்லிடலாம். நீங்கள் தண்ணி கையில் கொஞ்சம் தண்ணியும் வச்சுட்டு சூரியனை பார்த்து கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிட்டே சொல்கிறது, ஒரு விளக்கு ஏற்றிக்கிது, அப்படிலாம் பண்ணலாம். அப்படிலாம் பண்ணோம்னா 10 நாளைக்கு தான் பண்ணுவோம் நம்ம. நான் சொல்கிற மாதிரி பண்ணால் எப்போவுமே பண்ணுவோம் நம்ம. அந்த தை 1ஆம் தேதின்னு சொல்கிறேன். நீங்கள் வேறு எப்போனா கூட ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதை எவ்வளோ அற்புதங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்குது, எவ்வளோ பெரிய மகான்களையும் சித்தர்களையும் கடவுள்களையும் உங்களுக்கு தெரியாத கடவுள்களையும் உங்கள் குலதெய்வமே நீங்கள் வேறு ஒன்று கும்பிட்டுருப்பீங்க. 2ஆம் குலதெய்வங்கள் உங்களுக்கு இருக்குது, 3ஆம் குலதெய்வங்கள் உங்களுக்கு இருக்குது. நான் சொல்கிறேன் பாருங்கள், அங்காள பரமேஸ்வரி கதைன்னு உங்களுக்கு. அது அங்காள பரமேஸ்வரி தூரந்துக்குனே எனக்கு கைட் பண்ணுறாங்கன்னு. அது ஒரு பெரிய கதை. உங்களுக்கு அன்றைக்கி வீடியோ போட்ட பின்னாடி அந்த அம்மா எனக்கு தூரந்தே சிலது சொல்லுவாங்கன்னு. அது வீடியோ முடித்த பின்னாடி இன்னொருத்தர் மேலேயும் அங்காள பரமேஸ்வரி வரும். அவங்க நல்ல ப்ரொஃபஷனல் ஆள். அவங்க மேலேயா மேல்மணினூர் அங்காள பரமேஸ்வரிக்கு தான் அவங்க குலதெய்வம். அவங்களும் 8 மாதம் பார்த்து எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து பிப்ரவரி 16ஆம் தேதிக்குள்ளே உன்னுடைய வேண்டுதல் முற்றிடுக்கான்னு சொல்கிறாங்க எனக்கு. அது தூரந்துனே வீடியோவில் சொல்கிறேன் நான். அப்போ அந்த அம்மா கேட்டுனுக்குறாங்களா நான் உங்ககிட்ட பேசிங்கிறத வீடியோவில் சொல்கிறேன். நான் அங்காள பரமேஸ்வரி எனக்கு வந்து ஒரு விதமாக புரிய வச்சுட்டாங்க. அந்த அம்மா ஏதோ என்னுடைய குலதெய்வத்துலேருந்து ஒரு கால் தள்ளி போயிருக்கிறாங்க. நீ தூரந்தே பண்ணு, நான் தூரந்தே உனக்கு ஒரு விதமாக அருள் புரிவேன்னு சொல்லுவாங்கலாம் வீடியோவில் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா. அந்த வீடியோ போட்டு முடிச்ச உடனே அவங்க என் வீடியோ பார்க்குறவங்க கூட கிடையாது. எப்போ ஒரு முறை பேசுவாங்க, என் வீடியோ பார்க்க மாட்டாங்க. ஆரம்பத்தில் பார்த்துருந்தாங்க, இப்போ பார்க்குறதில்ல. அக்கா நீங்கள் வந்து பிப்ரவரி 16ஆம் தேதி எனக்கு தெரியாததெல்லாம் நான் கவனிக்கல. இன்னும் இது வருது போலுக்குது, மசான கொள்ளை தானே வரும். அந்த பிப்ரவரி 16ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வேண்டுதலை முடிச்சுடுக்கா. ஏன்னா ஒரு வேண்டுதல் ஒன்று எனக்கு இருக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு. அந்த வேண்டுதலை முடிச்சுடுக்கான்னு போடுறாங்க 8 மாதம் கழிச்சு. நான் வேணால் அப்புறமா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் காட்டுறேன். எத்தனை மாதத்துக்கு முன்னாடி நான் அவங்கக்கிட்ட பேசியிருக்கேன்ற விஷயத்த. அந்த வேறு ஏதோ கதை பேசிட்டு வராங்க அவங்க. அதுக்கு நடுவில் சொல்கிறாங்க அவங்க. என் வீடியோ பார்க்கலாம் இல்லை, அவங்க பார்க்கறதுக்கான டைமே வேறு கிடையாது அவங்களுக்கு. அந்த மாதிரி அவங்க சொன்னாங்க. உடனே அகிலா ஒரு நாள் வீடியோ பார்த்துருக்கலாம். அகிலா அந்த 2 குழந்தை பிறந்தது சொன்ன பாருங்கள். அவங்க தான் இந்த ஆரஞ்சு பச்சை கான்செப்டெல்லாம் ரொம்ப கனகமட்டி ஐயா, அந்த 369 இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க 14 வருஷம் 10 குழந்தை பிறந்தது. அவங்க கமெண்ட் செக்ஷன்லேயே போய் பாருங்கள், போன வீடியோவில் அவங்க போட்டிருப்பாங்க. உங்களுக்காக ரொம்ப வாழ்த்து சொல்கிறேன், உங்களுக்காக நான் என்றைக்குமே வேண்டுவேன். அக்கா மறந்துட்டிங்களா, எனக்கும் அங்காள பரமேஸ்வரி குல தெய்வம்லாம் போட்டுக்கிறாங்க அவங்க. அவங்களும் வந்து தூரந்தே எனக்கு வந்து அந்த அங்காள பரமேஸ்வரி இண்டிகேட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த விஷயங்களை கவனித்தல்ன்ற மாதிரி சுமதி சம்பத் அவங்க போட்டிருந்தாங்க மாதிரி எப்படி கவனிச்சாங்கன்ற மாதிரி நான் சொல்லி கொண்டிருக்கின்ற விஷயங்களை நீங்கள் செய்யும்போது கவனிக்கணும். அந்த கவனிக்கிறதுன்றதே வெற்றி உங்களை நோக்கி வந்துருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் அன்றைக்கி காலையில் என்ன பண்ணிட்டுங்க, சூரியனுக்கு நன்றி, சூரியனை பார்த்தே சூரியனுக்கு நன்றி, சூரியனுக்கு நன்றி, சூரியனுக்கு நன்றி, சந்திரனுக்கு நன்றி, சந்திரனுக்கு நன்றி, சந்திரனுக்கு நன்றி, செவ்வாய்க்கோளுக்கு நன்றி, செவ்வாய்க்கோளுக்கு நன்றி, செவ்வாய்க்கோளுக்கு நன்றி, புதன்கோளுக்கு நன்றி, புதன்கோளுக்கு நன்றி, புதன்கோளுக்கு நன்றி, வியாழக்கோளுக்கு நன்றி, வியாழக்கோளுக்கு நன்றி, வியாழக்கோளுக்கு நன்றி, வெள்ளிக்கோளுக்கு நன்றி, வெள்ளிக்கோளுக்கு நன்றி, வெள்ளிக்கோளுக்கு நன்றி, சனிக்கோளுக்கு நன்றி, சனிக்கோளுக்கு நன்றி, சனிக்கோளுக்கு நன்றி, ராக்கேதுக்கு நன்றி, ராக்கேதுக்கு நன்றி, ராக்கேதுக்கு நன்றி, பூமிக்கு நன்றி, பூமிக்கு நன்றி, பூமிக்கு நன்றி, பிரபஞ்சத்துக்கு நன்றி, பிரபஞ்சத்துக்கு நன்றி, பிரபஞ்சத்துக்கு நன்றி, அந்த சராசரங்களுக்கு நன்றி, நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பஞ்சபூத சக்திகளுக்கு நன்றி. இது எப்போவுமே சொல்கிற பழக்கம் நீங்கள் வச்சுக்கோங்களேன். பெருசாக நீங்கள் எதுவும் கோயில் போகிறது பூஜை புனஸ்காரம் நீங்கள் பண்ணவே தேவையில்லை. ஆனால் வீடு க்ளீனாக வச்சுக்கணும். அந்த ஜின் சக்தி தீய சக்தி அதுங்கெல்லாம் வந்து ஆட்டி படைக்கும். அதனால் வீடு க்ளீனாக வச்சுக்கணும், அவ்வளோதான். ஒரே ஒரு விளக்கு முடிஞ்சால் ஏற்றுறது பெஸ்ட்டு. அதை பண்ணிவிட்டு இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் கான்செப்ட்டுங்களை பண்ணுறது. இதுக்கப்புறம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கார்ட் செட் பண்ணுறதுன்னு ஒன்று போட்டுக்கிற பாருங்க தம்ப்நெயில். அது என்ன கார்ட் செட் பண்ணுறதுன்னா, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் எழுதி கார்டு மாதிரி உங்கள்கிட்ட எதனா ஒரு திக்கு ஒயிட் பேப்பர் இருந்தால் கூட மேலே இருக்கும். நீங்கள் அப்படி பண்ணுங்கள், உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் இது பண்ணேன். இந்த மாதிரி வார்த்தைகளை எழுதி உங்கள் வீட்டில் அங்கங்கே வச்சிடணும். நீங்கள் சந்தோஷம் வரும், அற்புதங்கள் நிகழும், கார்ட் செட் பண்ணுறதுன்னு போட்டுக்கிறேன் பார்த்தீங்களா தம்ப்நெயில்ல, அதுதான். வெற்றி நிச்சயம். உங்களுக்கு க்ரியேட்டிவாக வேறு எதனா தோணுனா கூட பண்ணலாம். இனி எல்லாம் சுகமே, ஆனந்தம் கிடைக்கும், நிம்மதி நிலைக்கும். இந்த மாதிரி இன்னும் கூட நிறைய கார்டு குட்டி 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 கார்டு எழுதி வீட்டில் அங்கங்கங்கங்க ஒழிக்க வச்சுருங்க. சரிங்களா? என்றைக்கு தை 1ஆம் தேதியை கூட பண்ணலாம். இந்த நான் சொல்கிற கான்செப்டை
நீங்கள் வேறு எப்போனாலும் பண்ணலாம். அந்த கிரகங்களுக்கு நன்றி சொல்கிற விஷயத்தை எப்போவுமே பண்ணலாம். இப்போ நான் சொன்ன அந்த பிரபஞ்ச கார்ட் செட் பண்ணுற விஷயம் பண்ணலாம். பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக ஏதாவது நீம்கரோலி பாபா பறவை வந்தது, சுகபிரம்மர் கிளி சத்தம் கேட்டுது, பண விஷயத்துக்காக வைக்கும்போது சுகபிரம்மரை கேட்குறீங்க, சமயபுரம் மாரியம்மா கேட்டிங்கன்னா எல்லாமே காதல், அன்பு, பணம், நகை, நோய் இல்லாமல் இருக்குது, எல்லா விஷயத்தையும் அந்தம்மா கனெக்ஷன் வருது அந்த சப்தகன்னிகளாலன்றதுனால. அந்தம்மாவை கும்பிடும்போது அந்த மாதிரி யாரெல்லாம் கும்பிட்றீங்களோ அந்த சமயத்தில் என்ன ஆகும், நீங்கள் அங்கங்கே வச்சுருக்கிறீங்க பார்த்தீங்களா, இந்த கார்டு விழும் கரெக்டாக. அந்த கார்டு விழுற விஷயம் எப்படி இருக்கும்னா, கரெக்டாக அந்த நிமிஷம் உங்களுக்கு எந்த வார்த்தையை பார்த்தா உங்களுக்கு திருப்தியை தருது ஒரு சமிஞ்சை சொல்லுதோ, இன்னும் சொல்லப்போனால் உங்கள் வீட்டில் இப்போதைக்கு நீங்கள் ஒன்று எதிர்பார்த்துக்கிட்டீங்க, அந்த நிலம் விற்பனைக்கு போகணும், அந்த நிலம் சீக்கிரமாக விற்பனைக்கு போயிடும், எல்லாம் பாசிட்டிவாக எழுதிக்கணும், எனக்கு ஹையர் பதவி கிடைச்சிடும், எனக்கு இது ரெண்டாவது குழந்தைக்காக போகிற ட்ரீட்மெண்ட்டை சரியாக வந்துடும். அந்த மாதிரி உங்கள் வீட்டு விஷயங்கள் தான் உங்களுக்கு தான் தெரியும். அதை பாசிட்டிவாக இப்போ நான் இது காமிச்சினேன், இதே மாதிரி இது காமன் நிம்மதி நிலைக்கும் இதுங்கெல்லாம் உங்கள் வீட்டுக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்த பாசிட்டிவாக எழுதி இந்த மாதிரி இதுவும் எழுதணும், இந்த மாதிரி விஷயங்களும் எழுதணும், அந்த மாதிரி விஷயங்களும் அங்கங்கே எழுதி நீங்கள் எங்காவது இன்சர்ட் பண்ணி வச்சிடணும், கொஞ்சம் எங்கெங்கே வச்சிடணும். அப்போ நீங்கள் கரெக்டாக பிரபஞ்சம் உங்களுக்கு நீங்கள் எந்த கடவுளை வணங்கி கொண்டு இருக்கிறீங்களோ, எதை மனசில் நினச்சிக்கிட்டே போகிறீங்களோ, வேலைக்கு போகும்போது அவசரமாக போகும்போது ஓம் ஹ்ரீம் நமக, ஓம் சித்ராதேவி நமக, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இந்த ஓம் சுகபிரமாய் நமக, கிளி மேலே போதா பண்ணுறீங்களான்னா இதில் ஒரு கார்டோ 2 கார்டோ உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் ஏதோ ஒரு பொருள் எடுக்கும்போது கீழே விழுற மாதிரி உங்கள் கண்ணில் படுற மாதிரி வரும். அந்த விஷயம் அன்னைக்கு உங்களுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் நல்லா நடக்கும்னு பிரபஞ்சம் உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு, பிரபஞ்சத்துக்கு ஈஸி பண்ணி நம்மளே செட் பண்ணுறது, அதுதான் கார்ட் செட் பண்ணுறது. இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது ரொம்ப முக்கியமாக நினைங்க. 2வது நான் சொல்கிற மாதிரி அந்த கவனித்தல். இப்போ நான் இதெல்லாம் செட் பண்ணுறது பெருசு இல்லை. இப்போ நான் சொன்ன பாருங்கள், எப்படி கரெக்டாக எனக்கு கதை தெரிஞ்சதுனால்தான் 11வது நாளே ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிட்டு 11வது நாள் சுகபிரம்மர் கூடும்போது குபேர விளக்கு தர்றாங்க. ஏன்னா குபேர விஷயம் அந்த சுகபிரம்மர் கூட சம்மந்தப்பட்ட விஷயம், சிவனும் அந்த விஷயம் சம்மந்தப்பட்டுக்குது. கதை தெரிஞ்சதுனால நான் எடுத்து போய் அந்த குபேர விளக்கை சிவன் மேலே வைக்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் செய்கிறதோடு இல்லாமல் அந்த நிகழ்ச்சிகளை கனெக்ட் பண்ணி பார்க்குறது தான் கவனித்தல். கார்ட் செட் பண்ணுற விஷயம் சொல்லிட்டேன், தை 1 எப்படி கிரகங்களை பண்ண நினச்சிட்டேன், ஆனால் 11 சொல்லிட்டேன், 10:30லேருந்து 11 வரை பொங்கல் வைக்கிறதுக்கு நல்ல நேரம், அது எல்லா வீடியோவிலும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் என் வீடியோவை நீங்கள் 200 பேர் தான் பார்ப்பீங்க. நான் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் சொல்லிட்டு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.